சரியா வரமாட்டாங்க. நடுவில் அணை கட்டிட்டானுங்க. ஸோ ஒரு வழியா நம்ம டார்கெட் எட்டிட்டோம். மாஸ்டர், நான் பேட்டை தூக்கணும்னா அவன் பாலை போடணுமா இல்ல அவன் பாலை போட்டவனா நான் பேட்டை தூக்கணுமா? என்ன கேட்ட மாஸ்டர்? அதாவது அவன் பாலை போட்டவனா நான் பேட்டை தூக்கணுமா இல்ல நான் பேட்டை தூக்கணும்னா அவன் பாலை போடணுமா? கோழியிலிருந்து முட்டை வந்ததா, முட்டையிலிருந்து கோழி வந்ததான்னு உலகமே விட தெரியாம குழம்பிட்டு இருக்கிற நேரத்துல நானும் அப்படித்தான் எப்படா இவ்வளவு விவரமா டப்புன்னு ஒரு கேள்வி கேட்டேன். மாஸ்டர் அவங்கள அடிச்சு காலி வேணும் மாஸ்டர். கவலைப்படாத, கிரிக்கெட் உருவானதே பார்ல தான். அந்த காலத்துல போர் நடக்கும் போது எதிரிங்க தலையடிச்சுட்டு தான் விளையாடுவாங்களாமா. அதுல இருந்து தான் கிரிக்கெட் உருவாச்சு. மாஸ்டர், இவ்வளவு விவரம் பேசுற நீங்க ஒரு நாள் கூட பேட்டு பாலை தொட்டு விளையாண்டத பார்த்ததே இல்லையா மாஸ்டர்? என்ன கேட்டேன்? ஒரு தடவை கூட விளையாண்டு. யாரை பார்த்து என்னடா கேட்டேன்? சொல்றேன். இன் 2002, அதாவது 2012 ஆஸ்திரேலியாவுக்கு இந்தியாவுக்கு மேட்ச். உலகமே டென்ஷன்ல இருந்தது. கிட்னில சட்னில சிட்னில கடைசியில ஒரே பால் 8 ரன் அடிக்கும். எப்பற அடிக்க போறான்னு ஸ்டேடியமே வேடிக்கை பார்த்துச்சு. அடிச்சேன் பாரு ஒரு அடி. இந்த ஸ்டேடியம்ல இருந்து பக்க ஸ்டேடியம்ல போய் விழுந்துருச்சு. 2 அம்பையர் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்பையர் ஒரு 6 கொடுத்தாரு, லெக் அம்பையர் ஒரு 6 கொடுத்தாரு. லெக் அம்பையர் யாரு மாஸ்டர்? அமுக்குறல நீ தான்டா. அப்ப நாங்க நீ தான்டா அமுக்குற. அப்ப நானே இவங்களுக்கெல்லாம் நீ எட்டியா? 8 அம்பையர் அமுக்கியா? சோ நான் சொல்றது நீங்க எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த மாதிரி சீரியஸான நேரத்துல வாங்க. என்னடா அது மாஸ்டர் வீட்டுல அழுகிற மாதிரி அழுகுறீங்க? இப்படியே கொஞ்ச காரியத்தை தான் நாங்கெல்லாம் ஒண்ணு கூடுவோம். அந்த ஒண்ணு கூறதுலடா. வாங்கடா. புரிஞ்சுதா? ஒன்னும் கேட்கலையே மாஸ்டர். நானும் ஒண்ணு சொல்லடா. அப்பப்ப இப்படி குடிக்கணும், கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சுக்கணும். அப்பதான் எதிர் டீம் நம்மளை பார்த்து பயப்படுவாங்க. யாரது? கூடி நிக்கிறோமோ கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோமோ தெரியாது, ஜெயிக்கணும். நான் ஜெயிக்கணும். சார் ரோட்ல ஏன் சார் ஏழமுறை மாதிரி கத்துறீங்க? நம்ம ஜெயிக்கிறேன் சார். சார் அந்த ஆரஞ்சு என்ன வாத்தியார எப்படி தப்பிச்சு பிளான் பண்ணுறீங்களா? சாச்சா, இனிமேல் நீயே அம்சல் நான் போக மாட்டேங்க. என்ன வாத்தியார எப்படி திரும்பி பள்ளி அடிச்சிட்டீங்க? ஒரு பொண்ணு மாரில் குத்திட்டாளா? மண்டையில் அடிச்சிட்டாளா? தப்பு பண்ணிட்டீங்களா? கற்பமாயிட்டீங்களா? துப்பிட்டாளா? யோ, காதலியா? அவ என்ன பார்க்குற, நானும் அவளை பார்க்குறேன். பார்க்கவே இல்லையே. பார்க்குறேன்னு நீங்களும் அந்த பொண்ணு பார்த்ததை பார்க்கன்னு சொல்ல வந்தேன். பார்த்தீங்களா? நீங்க வந்த நேரம் உங்களுக்கு ஒரு பொண்ணு கிடைச்ச மாதிரி. உனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். இல்ல வாத்தியார, எனக்கு என்ன கிடைக்க போகுது? எங்க அண்ணனுக்கு ஒரு ஜோடி கிடைச்சு சொல்ல வந்தேன். அப்படியா? அப்போ மேட்ச் எல்லாம் பொண்ணுல நான் ஊருக்கு போகலாம்ல? ஜோடியா அந்த பொண்ணு வாத்தியார. அப்படியா? என்ன வாத்தியார நல்ல விஷயம் சொன்னா சோகமாயிட்டேன். சாச்சா, நல்லா இருந்தா சரியா? நல்லா இருக்காது, சுமாராத்தே இருக்கும். நம்ம வேலை முறை டெய்லி அங்கே வருமே, நீங்களும் பார்ப்பீங்களே. நான் பார்த்தேன் இல்லையே. ஆமாம், உங்கள் ஜோடியை பார்க்கறதுக்கே உங்களுக்கு நேரம் சரியாக இருக்கும். போயா. நம்ம போகிற வழியில் தான் விளாண்டுக்கிட்டு இருக்கோம். வாங்க காட்டுறேன். போகிற வழியில் தான் என் ஃபிகரும் இருக்கு. வா நானும் காட்டுறேன். அங்கே நில்லு, நீ அந்த பக்கம். எதுக்கு நிறுத்தினா? நடந்து போனால் தான் நல்லா தெரியும். புரிஞ்சுக்கிட்டியா? எப்படி இருக்கு கண்ணை கட்டி போகிற பொண்ணு? யாரு? இந்த பொண்ணா? ஆமாம், ரஞ்சிதம். இந்த கையை வெட்டினது காலை வெட்டினதுலாம் இந்த பொண்ணுக்காகவா? அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? இல்லை சுமாராக இருக்கும்னா அது ரொம்ப சுமாராக இருக்கு. என்ன பண்ணுறது, எங்கள் அண்ணன் கொடுத்துச்சு, அவ்வளோதான். வாங்க போ. இப்போ பாரு, நீ அவுட்டு. டேய் போடுறா பால போடுறாங்க. வாங்கண்ணா என்ன பாருங்க. டேய் வாங்கண்ணா. ஐயோ என்ன ஆச்சு? படிச்சாடா? என்ன ஆச்சு? டேய் பக்கத்துல ஹாஸ்பிட்டல் பாருங்களேன். தூங்குறேன் நேரம் மாட்டாஸ்க்கு திறந்துருக்கேன். வீட்டு போமா கோச்சுக்காதடா. அண்ணன் தானே அடிச்சேன். வலிக்குதாடா? அதான் எல்லாம் வந்துட்டோம்லடா. வாத்தியாரும் வரணுமா? டேய் எங்க வாத்தியார் இருக்கணும்? வாத்தியார் ஓடி போயிட்டாரு. என்ன ஓடிட்டாரா? டேய் வாத்தியார் போடா. அண்ணே ஏன் ஒண்ணு கடிக்கு போய் பாருண்ணே. என்ன ஒண்ணு கடிக்கு விளையாட இருக்கும்போது வாத்தியார் அவ்வளோ தூரம் ஓடணும்? டேய் வாத்தியார் ஏதோ பிளான் பண்ணி நினைக்கிறேன்டா. எங்கண்ணே கட்டு ஆளே காணா? லமனு அவா தம்பி என்ன காரியம் பண்ணிட்ட? இதுங்க தெரியாம செஞ்சிட்டாரு, தெரிஞ்சா செஞ்சிருப்பாரா? இதுக்கு போய் பஞ்சாயத்தை கூட்டிட்டு இருக்கீங்க? தம்மா துண்டு எலுமிச்சம்பழம் நக்கினதுக்காக வேலை வெட்டி விட்டு பஞ்சாயத்து பண்றீங்க.
நல்லா டெவலப் பண்ணுறீங்களா இந்தியாவை? என்ன வாத்தியார பண்றது மட்டும் நக்கல் வேறையா? நீங்க பண்ண சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா? ஏய் விட்டா நீயே பேசி தண்டனை வாங்கி கொடுத்துருவ போல இருக்கு. தம்பி நீங்க தெரியாம செஞ்சாலும் அது சாமிக்கு படைச்ச பழம். ஏங்க அந்த எலுமிச்சம்பழம் நக்குனதுக்கு சாமி என் கண்ணையா குத்த போகுது. அதுவும் அது படைச்ச பழம். படைக்கிறதுக்கு முன்னாடி நக்குனாதான் சாமி கண்ணை குத்துன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. தம்பி நீங்க எடுத்து புளிஞ்ச பழம் சாதாரண பழம் இல்ல. ஐயா இவன் யாரா பழமாட்டான்? சும்மா இரு வாத்தியார. தம்பி அது கணக்கு பழம்பா. வருஷம் திருவிழாவுக்கு முன்னாடி காப்பு கட்டுற அன்னைக்கு அதை குத்தி வைப்பான். அந்த பழத்தை குத்தி வச்ச நாள்ல இருந்து 18 நாளைக்கு சும்மா இரு வாத்தியார. கொட்டாவை விட்டா குத்தமாயா? அப்புறம் அதுக்கு வேற ஒரு பஞ்சாயத்து வச்சுட்டு போறாங்க. அந்த பழம் காயாம இருந்தா ஊர் செழுமா இருக்குன்னு அர்த்தம்ப்பா. ஒருவேளை அந்த பழம் காஞ்சு போயிட்டா ஊரும் காஞ்சு போயிடும். தெய்வமும் கோபமா இருக்குன்னு அர்த்தம். கோபமா இருக்கிற தெய்வத்துக்கு திருவிழாவுல பரிகாரம் செய்து நாங்க குளிர வைப்போம். ஏங்க இது என்ன கிவ் அண்ட் டேக் பாலிசியா என்ன? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? லஞ்சம். அவர்னா கவர்மெண்ட் ஆஃபீஸரா நீங்க கொடுக்குற பரிகாரத்தை வாங்கி வேலை செய்யறதுக்கு? கடவுளையே கெடுத்து வச்சிருக்கீங்களே. சரி சரி, இந்த 1,000 ரூபாய் எலுமிச்சம் பழத்தை நக்குனதுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? தம்பி நிறுத்துப்பா. நீ எங்கனால நிக்க வச்சு பேசிட்டு இருக்கான். வேற ஆள் இருந்தா அலுவலகத்து கையை துண்டா வெட்டி எரிஞ்சிருவோம். மச்சான் நிறுத்துங்க. பூசாரி இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. ஏண்டா அவுத்து போட்டு ஊரை சுத்தி வர சொல்லுவாங்களோ? நீங்க பேசுனதுக்கு சொன்னாலும் சொல்லுவாங்க பாருங்க. ஐயா வர திருவிழாவுல இந்த சிலுக்கு சட்ட பழக்கம் நம்மகிட்ட ஓட்டிக்கிச்சு. என்னய்யா கொசு. யோ ஏதாவது சொல்லியா? எங்க அண்ணன் நடந்தா தேரு நின்னா கோபுரம். படுத்தா பண்ணியா? நான் காமெடி பண்றியா? சீரியஸா பேசியா? இருக்கிறது 2 பேர் 9 பேர் வேணும். நான் எதுக்கு இருக்கிறேன்? அதுதான் நானும் கேட்குறேன். நீ எதுக்கு இருக்க 4 ஸ்டெம்பு மாதிரி இருக்க? உனக்கு விளையாடணுமே ஆசையா? ஏன் வாத்தியாரே நம்ம பண்ணையில எத்தனை பசங்க இருக்காங்க? சொன்னா வந்துட போறாங்க. கூப்பிடலாம், ஆனால் 1 வருஷமாகும். கூப்பிடுறதுக்கு 1 வருஷம் ஆகுது. இந்த கூப்பிட்டு வந்துட போறாங்க. இப்படியே நீ பேசிட்டு இருந்தா உன் ஆட்டத்துலேருந்து தூக்கிடும். கொடவானா நம்ம கிட்ட இருக்கிறது நான் 2 பேரும் சொல்லிட்டீங்களே. 20 நாள். அதுக்குள்ள கற்றுக் கொடுக்கணும்னா கொஞ்சம் ஆட தெரியுங்களா? அதான் நல்லா இருக்கும்பா. ஆட தெரிஞ்சவன் சொல்லியா? பரவாயில்ல சொல்லியா? அது இங்க ஆடுறதே ஒரு கூட்டம் இருக்கு. எங்க இளவு இருந்தாலும் முதல்ல அவங்க தான் வர சொல்லுவான். நீங்க சரின்னு சொன்னீங்க உடனே வர சொல்லிடுவேன். டேய் இங்க எல்லாம் ஒண்ணு சொல்லி எல்லா பையன் கூட்டி வாடா. போடா போடா. எதுக்கு அப்படி சொல்லி கூப்பிடணும்? இங்கதான் யாரும் சாவலியே. இது வரைக்கும் விழல, இனிமே விழ போகுது. அது நீதான். நீங்க பண்ண கூத்துல நான் சொல்ல வந்ததே மாட்டேன். எதில் விட்டா? ஆட தெரிஞ்சது தானே? அது இல்லையா, செங்கல் பிடிக்கிறது, உண்டிகோல் அடிக்கிறது, இந்த மாதிரி ஆளுங்களை பிடிச்சா நம்ம ஜெயிச்சிடலாம்யா. என்ன சொல்ற? ஓஹோ நல்ல யோசனையா இருக்குடா. வாத்தியார கூட்டி போ. அண்ணன் சொன்னே சொல்லு. அப்படி போய் வந்துருவான்ல. அள்ளி போட்டு வந்துடுறா. வாங்க அண்ணன் பேர சொன்னா 1000 பேர் வருவாங்க. கிளம்புங்க. அப்படியா? கிளம்புங்க. போலாம். கிளம்புங்க. நீங்க கேட்ட மாதிரி அல்ல இவனு ஒருத்தன். கொஞ்சம் முரணை ஜெயிலுக்கும் போயிட்டு வந்திருக்கான். கொஞ்சம் பார்த்து பேசுங்க. யோ நானே பேசுறேன், நீ பேசியா? சரி முன்னாடி போங்க. என்ன பாஜா பையன்? என்னய்யா ஆரம்பிச்சு அறியல பாத்திர மாவதில போயிடலாம். இதுல உட்காந்தா? யோ பேசியா? அப்புறம் பாஜா வேலையில எப்படி போயிட்டு இருக்கு? முதல்ல நீ என்ன வேலையை வந்தா அதை சொல்லு. அது ஒண்ணும் இல்ல. அப்ப கிளம்பு. இப்படி பேசுனா எப்படிப்பா? அண்ணன் இப்படி கூட்டு வர சொல்லிச்சுப்பா. எந்த அண்ணன்? நம்ம அண்ணன் குடைவானன் தான். அவன் கூப்பிட்டா நான் வரணுமா? வர முடியாதுன்னு சொல்லு. ஓ அதான் முடியாது சொல்லிட்டார்ல. வாங்க போலாம். கொஞ்சம் பாரு. என்ன செய்தின்னு கேளுப்பா. என்ன செய்தி? அதான் மேட்ச் நடக்க போதில்ல. குடைவான டீம்ல ஆடுறதுக்கு ஆள் வேணும். வாத்தியார் கூட பக்கத்துக்கு போலான்னு சொன்னாரு. நான் தான் நம்ம பாச்சா பாய் கூப்பிட்டாருவான்னு கூப்பிட்டு வந்தேன். யோ நானே 10 வட்டி வாங்கி பட்டையை போட்டுக்கேன். ஊர்ல முன்ன மாதிரி அடிதடி வெட்டு குத்துன்னு எதுவுமே நடக்கல. பாரு அடிச்சு போட்டு அருவா 1 2 கூட விக்கல. விளையாட கூப்பிடுவாங்க விளையாட போயா. ஊர்ல பொழப்பு இல்லாம இருப்பாங்க, அவங்கள கூட்டு போ. காலங்காத்தால சரி வந்துட்டாங்க. பாச்சா பாய் நாங்க கிளம்புறோம். யோ பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். யோ என்ன பண்ற? ஐயோ அவசரப்பட்டு கூட்டு வந்துட்டேனே. சரி ஓடு 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 ஓடு. போடா சொட்டா உனக்கு நல்லா வரணும். ஏன் வாத்தியார? ஏன்டா டேய் மாடு மறுற மாதிரி வேஷ்டி சட்டையை போட்டுக்கிட்டு புல்லட்ல பில்டப் எடுத்து ஊரை சுத்திட்டு இருக்க. அவன் என்னடானா எங்க அண்ணன் கொடவானம் கூப்பிட்டா 100 பேர் மேட்ச் ஆடுவாருன்னு ஒரு வரல. கட்சியில் 2 பேரும் வெத்து ஒரு புளி பிரசமா. இதுக்கு தான் அப்பவே சொன்னேன் இந்த போட்டியில நமக்கு ஒத்து வராது. பேசாம அந்த பொண்ணை கெடுத்துலாம்னு. நீதான் கெடுத்துட்டேன். ஏன்னா நாம அந்த பொண்ணை கடத்தவே இல்லையே. அப்புறம் எப்படி கெடுக்குறது? காரியத்தை கெடுக்கிறத சொன்னேன். ஐயோ திரும்ப பேசி கொள்றாரா? நீங்க நல்லா பேசு. ஊர்ல ஒரு வேலை பேசி கூட்டு வர துப்பு இல்ல. அண்ணே நான் பிறந்ததுல நீங்க அப்பா அம்மா காலம் விழுந்தது இல்லண்ணே. உனக்காக இன்னைக்கு ஊர்ல இருக்க விரும்பிய காலில் விழுந்து விழுந்து வந்திருக்கேன். இதெல்லாம் யாருக்காக? அதான் எனக்குன்னு சொல்லிட்டேன்லடா. சொல்லிட்டேனா?
ஏண்டா உண்மையிலேயே எனக்காக இந்த ஊர்க்கார போய் காலையெல்லாம் உழுதியாடா? ஆமா இப்ப திரும்ப உலகத்தை விழுந்தேன்னு சொன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன் போயா. டேய் டம்மி பேசுங்களா? இப்படியே பேசுனா விடிஞ்சிரும்யா. பேசாட்டி விடிய வாத்தியார. சும்மாரியா. நீங்க சும்மா இருங்க வாத்தியார. இந்த ஊர்க்காரங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது. இப்படி ஒவ்வொருத்தரா போய் கேட்டா சொல்லுவானுங்க. நாளைக்கு பாருங்க. எதடா ஊர்க்கார நாலு சிரிச்சட இல்லைன்னா நீ சீரழிஞ்சு போயிடுவேன். சிங்கியார சின்ன முன்னோருக்கும் அன்புள்ள கொண்ட அள்ளினருக்கும் இடைப்பட்ட உப்பார்பட்டி இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, என்னருமே தோழிகளே, அருமைக்கும் பெருமைக்கும் பேர் போன எங்கள் அண்ணன் கொடைவாளின் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய ஜனங்களே, நான் ஏன் இங்க மைக் செட் போட்டு உட்காந்துருக்கேன் தெரியுமா? உங்கள் அனைவருக்கும் இது ஒரு அரிய வாய்ப்பு. இதுவரை நீங்கள் கண்டிராத கேட்டிராத ஒரு சலுகை. முதல்ல பேசி முடியும், அப்புறம் குடிக்கலாம். முடிச்சு வச்சிருக்கோங்க, ஓட்டு வீடு கட்டலாம், ஓட்டு வீடு வச்சிருக்கோங்க, மாடி வீடு கட்டலாம், மாடி வீடு வச்சிருக்கோங்க, கிடையாது மாடி வச்சிருக்கோம், சின்ன வீடு வச்சுக்கலாம். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடுறாங்க. அண்ணே சொல்ல வந்தே சொல்லாம போறீங்க. அருமை அண்ணன் தேனியின் மன்னன், எதிர்காலத்தின் இளைய தளபதி எங்கள் அண்ணன் கொடைவாளின் சார்பாக கிரிக்கெட் விளையாடுவதற்கு ஆட்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். எங்கடா வர சொல்றது? நம்ம வழக்கமா விளையாடனே. நாங்க வழக்கமா வச்சு எங்கள் முப்பாட்டனார் சாமி பிள்ளை சமயரியை உள்ள பொட்டல்வெளியில் எங்கள் அணிக்காக ஆட்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கு 2 ஏக்கர் நஞ்சை நிலமும் 4 பசுமாடும் வாழைத்தோப்பும் என அவர்கள் திறமைக்கேற்றபடி வழங்கப்படும் என்பதை எங்கள் அண்ணன் தங்கத்தின் தங்கம் பொன்னிற சிங்கம் அண்ணன் கொடைவாளின் சார்பாக மீண்டும் மீண்டும் அரியாபூர்வமா அறிவித்துள்ளேன். அவதாரம் உன் அண்ணனை கட்சி ஆரம்பிக்கிட்டு விளையாட்டுக்கே இப்படி கொடுத்தாருன்னா ஓட்டுக்கு எப்படி கொடுப்பாரு? பிள்ளை அனுப்பி போய் என்னங்க ஏந்திரிக்க, அட ஏந்திரிக்க, சீக்கிரம் 2 ஏக்கர் நிலம் தராங்களா? 4 வருஷமாடா ஏந்திரிக்கியா? அட ஏந்திரியா, ஒன்ன கேக்குறியா? ஏடா இப்படி வருஷம் பூரா வரப்பு வாய்க்காட்டில் உட்காந்து சீட்டு விளையாண்டு அள்ளியா கட்டுப்பிட்டியே. போங்கடா கொடவானம் கூட கிரிக்கெட் விளையாண்டா 2 ஏக்கர் நிலமும் 4 பசுமாடு தராங்களா? ஐயோ எங்கேயா போறாங்க? 2 ஏக்கர் நிலமும் 4 பசுமானா சும்மாவா? அதான் ஆளாளு கிளம்பிட்டாங்க. 2 ஏக்கர் நிலமா? போடா, அவங்க பம்பு செட்டு வாங்கிட்டு தானே கழுவுவேன்.